ப்ளூ மவுண்டன் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சகிலா பானு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க தான் நம்ம கூட உட்காந்துருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களை பத்தி நாங்க மக்களுக்கு சொல்றதை விட நீங்களே உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா ஒரு சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. என் நேம் வந்து ஷகிலா பானு. ஃபன் டைம் கொஞ்சம் ஜோக்கிங்காக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவோம், அவ்வளோதான். பண்ணுறது மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும், எல்லாமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான். ஸோ வந்து பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும். இருக்குது ஒரு லைஃப் தான், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். மேடம், அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க. சோ இந்த ரீல்ஸ் எல்லாம் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாப்பாங்க. சோ அவங்க சைடுல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குது? இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நீங்க வியூஸ் எல்லாம் அதிகமா போகுது இல்ல, சோ இதெல்லாம் பாக்க அவங்க சப்போர்ட்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. எல்லாமே நான் பண்றதுதான். வியூஸ் நம்ம பண்ற வீடியோஸ் பொறுத்து போகும். ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. நான் பண்ற வீடியோஸ் எல்லாம் மற்றவங்க ஜோக்கிங்கா ஃபன்னா அந்த மாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் சிரிக்கணும், அந்த மாதிரி காமெடியா அப்படிதான் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மித்தபடி எதுவும் இல்லை, ஒரு ஜாலினஸ், ஹாப்பினஸ், அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்றீங்க? இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பார்த்து மற்ற வீடியோஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காத இது மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. அதே நம்ம பார்த்துட்டு இருந்தா அது எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது. ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நெகட்டிவா தவிர்த்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? பாசிட்டிவ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அது என்கரேஜ் பண்ணும். எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஹாப்பினஸாக எடுத்துக்குவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறீங்க, ஸோ டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, டைலாக் பேசுறீங்க, இதெல்லாம் என்ன ஒரு காரணத்துக்காக பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அது எப்படின்னா மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் எனக்காக தான் நான் பண்ணுறேன். அது இல்லாமல் மற்றபடினா எனக்கு எப்படி சொல்கிறது, ஆடு இந்த மாதிரி. ஸோ நிறைய இதில் இன்ஸ்டாகிராம் நிறையா பேர் சாதிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ அந்த சொன்னல ஆடு இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்கல, குட்டி குட்டி ரோல்ஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எனக்குள்ளதான் மற்றவங்க பார்த்து என்னை என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியும். ஸோ அதுக்காகவும் ஒரு டைம் பாஸ்க்காகவும் இது பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ உங்களை மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பெண்கள் உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நிறைய செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நீங்க என்ன மாதிரி உங்களோட அட்வைஸ் சொல்றீங்க? சொல்லவா? என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்ல லெவலில் இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது. நல்லா ஃபேமஸ் ஆகலாம், அதாவது என்னென்னா நல்லா ஒரு லைஃபுக்கு போகலாம், நல்லா ரீச் ஆகும்போது டவுன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இவர் நல்லா இருக்குது, பிடிக்கலை, ஏதாவது பண்ண சொல்லிட்டு டவுன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதில் மனம் தளராமல் நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம போராடணும், முன்னுக்கு வரணும். அதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டவுன் ஆகக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கேர்லெஸ்ஸும் உங்களுக்கு தூக்கிடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, நம்மளை மற்றவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணணும். திரும்பி பார்க்குற மீன்ஸ் நம்ம டவுன் பண்ணுவாங்கல்ல, நம்ம எதிரிங்க, எனிமீஸ். ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணாலும் இந்த லெவலில் வர்றாள், அந்த அளவுக்கு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி. ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம நம்பணும், மற்றவங்களே நம்பக்கூடாது. நம்ம கூட பாதி பேர் இருப்பாங்க, போவாங்க. யாரையும் நம்பாமல் நம்மளை நம்பிட்டு நம்ம லைஃப் நம்ம கையில் அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் நம்புங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு கேர்ள்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னாலே அவங்கள தப்பான பார்வையில் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, தட்ஸ்
நம்மளை பத்தி அதாவது வீடியோ பண்ணா அவங்க தப்பான பொண்ணு அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா வேற யாருமே எந்த பொண்ணும் வந்து வீடியோஸ் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அவ்வளவுதான். மத்தவங்க அதை பாக்குறாங்க இதை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்படியே டவுனாவே இருக்க வேண்டியதான். ஸோ எதுவுமே கேர் பண்ணாம நம்மளை நாமே டாப் லெவலுக்கு கொண்டு போகணும். அவ்வளவுதான். ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். அந்த கேம் என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? எனக்கு வந்து தளபதி. பிடிச்ச ஹீரோயின்? நயன்தாரா. பிடிச்ச ஃபுட்? பிரியாணி. கன்னியாகுமரியில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்? கன்னியாகுமரி பீச். பீச் என்ன பீச்? கன்னியாகுமரி பீச், கடற்கரை அது மாதிரி. கடல் அதான் பிடிக்கும். ஓகே. 2024ல நீங்க வந்து லைக் பண்ண மூவி எது? 24ல அது விஜய் மூவி தான். பட் அது 2024ல விஜய் மூவி இறங்கவே இல்லை. அவர் என்ன மூவி தெரியலையே. 2024ல மஞ்சுபிள் பாய்ஸ். ஓகே. இது எந்த கண்ட்ரி பிடிக்கும்? எனக்கு அமெரிக்கா. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்? சிங்கர் வந்து யுவன் சங்கர் ராஜா. சரி, ஓகே. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா? ஓகே, பாடுறேன். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையா உண்மையில்தான் லுசா சுத்துறா காதல் வரதா காதல் வரதா என் மேல் உனக்கு காதல் வரதா. அப்புறம் அவ்வளவுதான். போதுமா? போதும். பிடிச்ச பொலிட்டிஷியன்? எம்ஜிஆர் அவர்கள். பிடிச்ச டைலாக்? இங்க பாரு, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. நீ திரும்ப திரும்ப சீண்டி பார்க்காத. அப்புறம் நீ பார்க்காத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். சரியா? ஓகே மேடம். மேடம், நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பேசுற மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் எங்களோட நேயர்களுக்காக பேசி காட்ட முடியுமா? கண்டிப்பா பேசுறேன். டேய், எங்கடா இருக்க பத்தியா? மழை வர மாதிரி இருக்கு. யாருமே இல்ல பூங்கால. நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். நீ மட்டும் வந்தனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? செமையா இருக்கு. இப்ப நீ எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. சரியா? டைம்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மழையும் வருது, யாரும் இல்ல. என் கூட வா. சரியா? வெயிட் பண்றேன். பேபி கம். இங்க பாத்தியா, நான் தனியா ஆடிட்டு இருக்கேன். இது பத்தி இந்த தூரி மட்டும் ஊஞ்சல் சும்மா தனியா இருக்கு. நீ வர வேண்டியதானே? ஏன்னா வராம இருக்க? சீக்கிரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெடியா ஆடிட்டே இருக்கலாம். சரியா? கம் பேபி கம். ஓகே. நீங்க இன்னும் வந்து லைஃப்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய உயரங்களுக்கு போகணும் அப்படிங்கறத நாங்க எங்களோட சேனல்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களா தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much. Thank you.